ஓகே. நேத்து நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட்டா? ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேனா? Yes, ஸ்ரீனி, இப்போ நீங்க டேப்ல தான் கனெக்ட் ஆயிருக்கீங்களா? yes, ma'am. ஓகே, ஃபைன். நேத்து ஃபைல் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணணும்னு புரிஞ்சதா? ஒரு ஃபைல எப்படி ரைட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல ஓபன் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபைல இப்போ ஓபன் பண்ண போறீங்க. நான் ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். அந்த ஃபைல எப்படி ஓபன் பண்ணுவீங்க? என்ன இவ்ளோ குவைட் ஆயிட்டீங்க? நேத்து நோட்ஸ் எல்லாம் எடுத்தேன்னு Open நினைக்கிறேன். function, ma'am. ஓப்பன் ஃபங்ஷன் குடுக்கணும். ஓகே. வேற? இப்ப ரைட் பண்றதுக்கு என்ன குடுப்பீங்க? என்ன கீவேர்ட் இருக்கு? Uh, W mode கொடுப்போம். W குடுக்கணும். ஓகே. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபங்ஷன ஓப்பன் ஒரு ஃபைல நீங்க ஓப்பன் பண்ணணும்னா, ஃபைல் இஸ் ஈக்குவல் டூ ஒரு ஃபைல ஓப்பன் பண்ண போறீங்க. ஓப்பன் பண்றது என்ன ஃபைல்ன்னு உங்களுக்கு தெரியணும். அதோட பேர் குடுத்துக்க போறீங்க. இப்போ நான் ஃபைல் டாட் நீங்க டெக்ஸ்ட்டா வச்சிருக்கலாம், CSV ஃபைலா வச்சிருக்கலாம், எக்ஸலா வச்சுக்கலாம். என்ன ஃபைல் நேம் வச்சிருக்கீங்களோ, அந்த ஃபைல் நேம் இங்க டைரக்ட்டா குடுத்துருங்க. இப்ப நான் இங்க txt ன்னு குடுத்துருக்கேன். இப்ப நீங்க இந்த ஃபைல் நேமே எப்படி குடுக்கணும்னா, வித்தின் டபுள் கோட்ஸ் குடுக்கணும். ஓகே. ஃபைல் நேம் வித்தின் டபுள் கோட்ஸ். நீங்க ரீட் பண்ண போறீங்கன்னா, அதே டபுள் கோட்ஸ்க்குள்ள ஆர் மட்டும் குடுக்கணும். இல்ல ரைட் பண்ண போறீங்கன்னா, W குடுக்கணும். இல்ல நான் ரீடும் பண்ணிக்கலாம், ரைட்டும் பண்ணிக்கலாம்னா, W, Rன்னு குடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஒரு ஃபைல இப்படிதான் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் ஃபைல் நேம் குடுப்பீங்க. ரீடா, ரைட்டான்னு சொல்லிட்டு இங்கேயே ஆப்ஷன் குடுத்துருவீங்க. இப்போ சப்போஸ் நான் ரைட்டா பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? ஃபைல் டாட் ரைட்ன்னு குடுப்பீங்க. கரெக்ட்டா? டாட் ரைட்ன்னு குடுப்பீங்க. இப்போ இதுக்குள்ள நீங்க என்ன ரைட் பண்ண போறீங்களோ, அது டபுள் கோட்ஸ்க்குள்ள குடுப்பீங்க. ஓகே. இதுவே ரீட் பண்றதுக்கு எப்படி பாராமீட்டர் பாஸ் பண்ணுவீங்க? டாட் read ரீட். இத நீங்க டைரக்ட்டாவே பிரிண்ட் ஃபங்ஷன்க்குள்ளே குடுத்துக்கலாம். ரைட்டா? இது ரைட்க்கு, இது ரீடுக்கு. இதுவே நீங்க ஒரு ஃபைல ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஃபைல க்ளோஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? டாட் க்ளோஸ்ன்னு குடுத்துருங்க. இது புரியுதா? ஃபைல் ஹேண்ட்லிங். இல்லப்பா நான் புதுசா திருப்பி எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணணும். ஏன்னா, ஒவ்வொரு தடவ நீங்க ஃபைல ஓப்பன் பண்ணிட்டு ரைட் பண்றீங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஃபைல டெலீட் பண்றீங்கன்னு அர்த்தம். டெலீட் இன் தி சென்ஸ் ஃபைல டெலீட் பண்ண மாட்டீங்க. ஃபைல்குள்ள இருக்கிற கன்டென்ட்ட டெலீட் பண்ணிட்டு புதுசா டைப் பண்றீங்கன்னு அர்த்தம். இல்ல நான் எக்ஸிஸ்டிங்கும் எனக்கு வேணும். நான் அப்போ எக்ஸிஸ்டிங்கும் இருக்கணும். நான் புதுசா ஆடும் பண்ணணும்னா என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவீங்க? எனது ஒரு ஃபைல ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஃபைல ஓப்பன் பண்ணிட்டு ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. திருப்பி புதுசா ரைட் பண்ணணும். ஆனா என்ன பிரச்சனைனா, நீங்க ஒவ்வொரு தடவ ரைட் பண்ணும்போதும் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற கன்டென்ட் டெலீட் ஆயிடும். டெலீட் ஆயிட்டு புது கன்டென்ட் மட்டும் தான் கரண்ட் கன்டென்ட் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். அப்படி இல்லாம எனக்கு எக்ஸிஸ்டிங் கன்டென்ட்டும் வேணும். என்னோட கரண்ட் கன்டென்ட்டும் பிரிண்ட் ஆகணும்னா, நான் என்ன குடுக்கணும்? என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும்? அப்பண்ட் மறந்துட்டீங்களா? yes, ma'am. Yes, ma'am. Add எக்ஸிஸ்டிங் ஃபைல்லயே நான் புதுசா ஆட் பண்ணணும்னா, என்ன ஃபங்ஷன் குடுக்கணும்? என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும்? அப்பண்ட் யூஸ் பண்ணணும். டோன்ட் ஃபர்கெட். ஓகே. இதுவுமே இப்போ நீங்க ரீடுக்கு அப்புறமே என்ன பண்றீங்க? ஃபைல திருப்பியும் ஆட் பண்றீங்க. இல்லன்னா நீங்க ரைட் பண்ணிட்டு திருப்பியும் எக்ஸ்ட்ரா ஒரு லைன்ல புது லைன்ல திருப்பி ஆட் பண்றீங்கன்னா, அப்பண்ட்ன்னு குடுக்கணும். ஓகேவா? அப்பண்ட் எப்படி குடுப்பீங்க? இங்க ஆர்க்கு பக்கத்திலேயே ஏன்னு குடுத்தீங்கன்னா என்னது? அப்பண்ட்ன்னு அர்த்தம். நீங்க புதுசா ஒரு லைன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ணலாம் இங்க? டாட் ரைட் /n நீங்க ஏதாவது டைப் பண்ணணும்னா உள்ள டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்பண்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நீங்க ஃபுல்லாவே இத க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இங்க அப்பண்டே கிடையாதுன்னு வைங்க. இப்போ நீங்க ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ரீடும் பண்ணிட்டீங்க, ரைட்டும் பண்ணிட்டீங்க. இப்போ இத க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து திருப்பி நீங்க ஒரு புது திருப்பி அந்த ஃபைல நீங்க ஓப்பன் பண்ணி நீங்க அப்பண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? திருப்பியும் இந்த ஃபைல நீங்க ஓப்பன் பண்ணணும். திருப்பியும் இந்த ஃபைல ஓப்பன் பண்ணி இங்க ரீட் ரைட்டுக்கு பதிலா அப்பண்ட் குடுத்துக்கலாம். அப்பண்ட் குடுத்துட்டு நீங்க உள்ள என்ன எழுதணுமோ அத நியூ லைன்ல எழுத சொல்லணும். நியூ லைன்ல உள்ள ஏதாவது கன்டென்ட் குடுத்தீங்கன்னா, அதையுமே சேர்த்து எழுதும். நீங்க அப்பண்ட் பண்ண பிறகு திருப்பியும் டாட்
க்ளோஸ் கொடுக்கணும். ஓகே, ஃபைல் ஹேண்ட்லிங்ல வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? ஓகே, அப்போ ஃபைல் ஹேண்ட்லிங்ல நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ல ஒரு 5 ரெக்கார்ட் கொடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸல் ஷீட்டே ஓப்பன் பண்ணி ஸ்டூடெண்ட் ரெக்கார்டுக்கு ஒரு 5 ரெக்கார்ட் கொடுங்க. என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் நேமு, ஏஜ், மார்க், இந்த 3 இது கொடுக்க போறீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இதுல எக்ஸ்ட்ரா உங்க ஒரு ஃபைல்ல திருப்பி ஒரே ஒரு பெயரை மட்டும் ஆட் பண்ண போறீங்க. அதை எப்படி ஆட் பண்ணிட்டு அதை ரீட் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. அவுட்புட்டை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ண போறீங்க. பண்ணிட்டுறீங்களா? நல்லா திருப்பி நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போறீங்க. எக்ஸல் ஷீட்டை ஓபன் பண்ணி அதுல ஒரு ஸ்டூடெண்ட்னு ஒரு காலம் நேம் கொடுத்துக்கோங்க. அதாவது ஹெட்டிங் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஏஜ், ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், மார்க்னு கொடுத்துக்கோங்க. ஒரு 4 ஸ்டூடெண்டோட ஸ்டூடெண்ட், ஏஜ், மார்க் இதெல்லாமே கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அதை கூகுள் ஃபைல் அப்லோட் பண்ணாலும் சரி, இல்ல உங்க விஎஸ் கோட்ல அப்லோட் பண்ணாலும் சரி, அதை நீங்க விஎஸ் கோட்ல சேவ் பண்ணாலும் சரி, சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை ஓபன் பண்ணணும். அதுல எக்ஸ்ட்ரா நீங்க ரைட் பண்ணி இன்னொரு லைன் அடிஷனலா 2 லைனை கூட ரைட் பண்ணி அப்பெண்ட் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் ஷேர் பண்ணணும். பண்ணிடுறீங்களா? இன்னைக்கு ரிப்பீட் பண்ணணுமா? எஸ் மேம், லாஸ்டா ஒரே ஒரு எஸ் மேம், ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும், எக்ஸல் ஷீட்டை ஓபன் பண்ண போறீங்க. எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்டுக்குள்ள என்னென்ன இருக்கணும்னா ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், கிரேட், மார்க். ஒரு எக்ஸல் ஷீட்ல இதுக்கு தனித்தனியா கொடுத்துட்டு ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போறீங்க. ஃபார் 4 ஸ்டூடெண்ட்ஸ், 5 ஸ்டூடெண்ட்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எல்லாத்தையுமே நீங்க எக்ஸல் ஷீட்ல ஆட் பண்ணணும். இது எல்லாமே எதுல இருக்கணும்? எக்ஸல் ஷீட்ல இருக்கணும். ஓகே, எக்ஸல்ல நீங்க போட்டுக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸல்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க இதை என்ன பண்ணணும்னா இந்த அந்த எக்ஸல் ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணிருப்பீங்கல்ல, அதை எங்க சேவ் பண்றீங்கன்னா நீங்க கரண்டா விஎஸ் கோட்ல ஒரு பைத்தான் ஓபன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருப்பீங்களா, இல்ல ஒரு புது ஃபோல்டர் உங்க பைத்தான் ஃபுல் ஸ்டாக்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண சொல்லிருந்தேன், ஞாபகம் இருக்கா? டெஸ்க்டாப்ல. எஸ் மேம். அந்த டெஸ்க்டாப்ல நீங்க கிரியேட் பண்ண ஃபோல்டருக்கு உள்ள போய் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த எக்ஸல் ஷீட்டை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்க விஎஸ் கோட்ல வந்து ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங் ப்ரோக்ராம் பண்ண போறீங்க. அந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபைலை ஓபன் பண்ணணும். உங்க எக்ஸல் ஃபைலை ஓபன் பண்ணணும். இல்லைன்னா எக்ஸல் கூட வேணாம், டெக்ஸ்ட் ஃபைலே எழுதி வைங்க. நோட் பேட்ல எழுதுங்க. நோட் பேட்ல ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கூட டைப் பண்ணுங்க. ஸ்பேஸ் விட்டு ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், கிரேடு, மார்க் எல்லாமே போடலாமா? அதுலயுமே டேபிள் மாதிரியே கிரியேட் பண்ணலாமா? ஒன்னும் இல்லை, எக்ஸல் ஃபைல்ல பண்ணிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி கூட நோட் பேட்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு அப்பெண்ட் பண்றீங்க. இன்னும் 2 ஸ்டூடெண்ட் நேம் அப்பெண்ட் பண்ணணும். 5 ஸ்டூடெண்ட் நேம் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. உங்க கிளாஸ்ல 5 ஸ்டூடெண்ட் நேம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டுமாவது அட்லீஸ்ட் அப்பெண்ட் பண்ணி அவங்களோட நேம், ஏஜ், கிரேட், மார்க் இதெல்லாமே அப்பெண்ட் பண்ணிட்டு எனக்கு டிஸ்பிளேல உங்களுடைய அவுட்புட் வந்திருக்கும்ல. நீங்க அப்பெண்ட் பண்ண பிறகு இப்போ ஆல்ரெடி 5 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இப்போ இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணீங்கன்னா 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிடுவாங்கல்ல. அந்த அப்பெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னேன். இப்போ புரியுதா? எஸ் மேம். மறக்காம இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான், 5 நிமிஷம் கூட ஆகாது. இந்த கிளாஸ் முடிச்சோடனே இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். அதாவது பைத்தான்லேயே இருக்கிறதுல நம்ம ஸ்டார்டிங்ல நான் ஒரு வார்த்தை சொன்னேன். நீங்க வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் கத்துக்கிறீங்களோ இல்லையோ எரர்ஸை ஹேண்டில் பண்ணி கத்துக்கோங்கன்னு சொன்னேன். ரைட்டா? ஏன் எரர்ஸை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும்? எரர் என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா? எஸ் மேம், எரர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதானே மேம் நம்மளே கரெக்ட் பண்ண முடியும். வாய்ஸ் கேட்கலடா, பிரேக் ஆகுது. எரர்னா வெரி குட். எரர் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஈஸியா கரெக்ஷன் மேக் பண்ண முடியும். எரரே தெரியாம நம்மளும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? டைம் வேஸ்ட் தான் ஆகும். ரைட்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியாது. அப்போ இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டிங்னா என்னன்னா எரரை ஹேண்டில் பண்றோம்னு அர்த்தம். இப்போ ரன் டைம்ல நிறைய எரர் வரும். இப்போ சம்டைம்ஸ் நான் இன்டீஜருக்கு பதிலாக
என்ன பண்ணிருப்பேன், ஸ்ட்ரிங் போட்டுருவேன். தெரியாம. ஏன்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு தெரியும். சின்ன சின்ன ப்ரோகிராம் பண்றதுக்கெல்லாம் நமக்கே தெரியும். இந்த இடத்துல நான் தப்பு விட்டேன். இன்டிஜருக்கு பதிலா ஸ்ட்ரிங் குடுத்துருக்கேன். இல்ல ஸ்ட்ரிங்க்கு பதிலா பூலியன் குடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ நான் ஒரு ரொம்ப லாங் ப்ரோகிராம் பண்றேன். அந்த லாங் ப்ரோகிராம்லாம் ஒவ்வொரு தடவையும் போய் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஐயோ! நான் இந்த இடத்துல இன்டிஜர் தான் குடுத்துருந்தேன்னு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நான் ப்ரீவியஸா அதாவது ஒரு 5 பேஜஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், ப்ரோகிராம் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல நான் என்ன எரர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. அப்போ அவுட்புட்ல உங்களுக்கு எரர் காட்டும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி எரர்ஸ ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க ப்ரோகிராம் பண்ணும்போதே ஒரு ட்ரிக்க ஃபாலோ பண்ணலாம். அந்த ட்ரிக் என்னன்னா, ஒரு ப்ரோகிராம கிராஷிங் ஆகாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வைல்ல ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருந்தேன் உங்களுக்கு. வைல் லூப்ல நீங்க ஃபால்ஸா அந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்கலைன்னா என்ன ஆகும்? அந்த ப்ரோகிராம் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்ட்டா? வைல் ஸ்டேட்மெண்ட் வைல் லூப்னாலே என்னது? வைல் லூப்னா நமக்கு அந்த ப்ரோகிராம் எத்தனை தடவை ரன் ஆக போகுதுன்னு தெரியாது. இப்போ அந்த ப்ரோகிராம் ட்ரூ ஆகுற வரைக்கும் ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஃபால்ஸ் ஆன பிறகுதான் ஸ்டாப் ஆகும். இதுதான் வைலுடைய கண்டிஷன். ரைட்டா? இப்போ நான் வைல் லூப்ல ஒண்ணு ரன் பண்றேன் அப்படின்னா, சப்போஸ் நான் அந்த எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் குடுக்கலைன்னா என்ன ஆகும்னா, அந்த அந்த பர்ட்டிகுலர் லைன் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. அது பெரிய ப்ராஜெக்ட்ல நமக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். அதுக்கு தான் அந்த எரர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்காக தான் இந்த எக்செப்ஷனல் ஹேண்ட்லிங்னு ஒரு டாபிக்கா படிக்கிறோம். இந்த எக்செப்ஷனல் ஹேண்ட்லிங் என்னன்னா, ப்ரோகிராம் கிராஷ் ஆகாம சேவ் பண்றதுக்காக இந்த எக்செப்ஷனல் ஹேண்ட்லிங். ஓகே. இப்போ இந்த எக்செப்ஷனல் ஹேண்ட்லிங்னா இது என்ன ஹேண்டில் ரன் டைம் எரர் வித்தவுட் கிராஷிங் ப்ரோகிராம். ஓகே. உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் எக்செப்ஷனல் ஹேண்ட்லிங்லாம் தெரியும்? நீங்க இதுவரைக்கும் என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க? நம்ம இதுவரைக்கும் பண்ண ப்ரோகிராம்லயுமே நிறைய எக்செப்ஷனல் ஹேண்ட்லிங் எல்லாம் பார்த்திருக்கோம். என்னென்னலாம் பார்த்திருக்கோம்? ஸ்ரீனி, ஹர்ஷிதா? எஸ் மேம். எஸ் மேம். சொல்லுங்க. என்னென்ன எக்செப்ஷன்லாம் பார்த்திருக்கோம்? என்னென்ன எரர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்க இதுவரைக்கும்? மேம் ஸ்பேஸ் நிறைய கொடுத்தனால அந்த மாதிரி எரர் வரும். ஓகே. அப்புறம் கண்டிஷன் எல்லாம் ஒரே லைன்ல நேரா கொடுக்காம இருந்தா எரர் வரும். இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து கோலன் வைக்கலன்னா எரர் வருமா? Yes, ma'am. இன்டென்ட் நம்ம மேக்ஸிமம் பைத்தான் ப்ரோகிராமிங்ல வர பாதி எரர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டென்டேஷன் எரர். கோலன் வைக்கல, கமா வைக்கல, டபுள் கோட்ஸ் போடல, ஸ்ட்ரிங்க்கு டபுள் செல்ஃப் கோட்ஸ் வைக்கலனா சொல்லுங்க. இல்ல மேம் செல்ஃப் போடலனாலும் எரர் வருமா? ஆமா. அதெல்லாமே மெத்தட் ஃபங்க்ஷன்ல வர எரர். நார்மலான எரர் கேக்குறேன். இதான் மேம் நார்மலான எரர். கமா வைக்கலனா செமிகோலன் வைக்கலனா அதுக்கு என்ன பேர் சொல்லுங்க? ஐடென்டேஷன். இன்டென்டேஷன் காட்டுமா? ஓகே. இப்போ எக்ஸெப்ஷனெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. அது பேர் தான் என்னன்னா ட்ரை. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரை எக்ஸப்ட்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஜெக்ட்ல கொடுப்போம். கரெக்டா? ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும் போதெல்லாம் நீங்க ட்ரை, எல்ஸ், அதெல்லாம் எக்ஸப்ட் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பீங்க. அதெல்லாம் ஃபைனலி இதெல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. இப்போ அந்த ட்ரை, எக்ஸப்ட், எல்ஸ், ஃபைனல்னா என்னன்னு பார்க்க போறோம். நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் கொடுப்போம். ஏபிசியும் கொடுத்துருக்கோம். ஓகே. நான் எக்ஸ் ஒரு வேரியபிள்குள்ள ஒரு இன்டீஜரா கொடுக்குறேன். இன்டீஜருக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, ஏபிசியும் கொடுத்துருக்கேன். கரெக்டா? நான் கொடுத்துருக்கிறது கரெக்டா? நான் கொடுத்துருக்கிறது கரெக்டான்னு கேக்குறேன். இன்டீஜருக்குள்ள ஏபிசி வருமா? ஏன் வராது? ஏன் போடக்கூடாது? இன்டீஜருக்குள்ள ஏன் ஏபிசி போடக்கூடாது? மேம் நம்பர்ஸ் கொடுக்கணும். இன்டீஜருக்குள்ள நம்பர் தான் கொடுக்கணும். டேட்டா டைப்ஸ் படிச்சோமா? ஒன் டே ஃபுல்லா டேட்டா டைப் தான் பார்த்தோம். டேட்டா டைப்ல இன்டீஜருக்குள்ள நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்க கூடாது. நீங்க ஸ்ட்ரிங்ஸ்ல கூட நம்பர்ஸ் டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம்.
ஆனா இன்டீஜருக்குள்ள நம்பர் கொடுக்க கூடாது. இது ஒரு எரர் தானே. இப்படி ஒரு எரர் இடையில தெரியாம நடந்து போச்சு. இது எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேன்னா, இப்ப ட்ரை எக்ஸெப்ட் இதுல நான் கொடுக்கலாம். இப்ப நான் இங்க ட்ரை கொடுக்குறேன்னு வைங்க. ட்ரை கோலன். இப்ப நீங்க இதை ட்ரை பண்ண, இப்ப இந்த x is equal to int abc ட்ரை பண்ண. சப்போஸ் உன்னால ட்ரை பண்ண முடியல, எரர் வருதுன்னா அந்த எரரை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்ப நார்மலா இதை நான் கொடுத்தேன்னா என்ன வரும்? வெயிட் பண்ணுங்க. இது நார்மலா நான் கொடுத்தேன்னா என்ன வரும்னு காட்டுறேன். இப்ப நான் இப்படியே இதை ரன் பண்ணேன்னா invalid literal integer with base abc காட்டுதா? நீங்க கொடுத்திருக்கிறது invalid literal integerக்கு abcன்னு கொடுத்திருக்கீங்கன்னு காட்டும். நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இந்த மாதிரி எரர் எல்லாம் வேணாம். என்னால எரரை வந்து பார்க்க முடியாது. எனக்கு எரரை பார்த்த உடனே அது என்ன எரர்னு புரியல. இப்ப இந்த எரர் உங்களுக்கு புரியுதா? புரியல. அப்ப யூசருக்கு அந்த எரர் புரியணும். இப்ப நீங்க கிரியேட் பண்ற ப்ராஜெக்ட்டுக்கு அச்சோ நான் இன்டீஜருக்கு பதிலா ஏபிசி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு தெரியும். ஆனா யூசருக்கு தெரியாதுல. இப்ப நீங்க வந்து டெவலப்பர் தான். யூசர் ஒருத்தவங்க இருப்பாங்க. நீங்க டெவலப் பண்ணி என்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க. நான் யூஸ் பண்ண போறேன். நான் ஏதாவது இன்டீஜருக்கு பதிலா ஒரு பேரை கொடுத்துட்டேன்னா, இப்ப ஏஜுக்கு பதிலா நான் ஏபிசின்னு கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்? எரர் காட்டுமா? எஸ் ஆர் நோ? இப்ப நான் என்ன பண்றேன், x is equal to இங்க என்ன பண்ணிருக்கேன், இன்ட்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள ஏபிசின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்ப நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு இன்வாலிட் லிட்டரல் கொடுத்துருக்கீங்க, இன்டீஜருக்கு பதிலாக ஏபிசி கொடுத்துருக்கீங்கன்னு காட்டும். இந்த எரரை நான் ஹேண்டில் பண்றதுக்கு இப்ப நான் பண்ணும்போது ஈஸி. இதுவே யூசர் வேற யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. நீங்க பாதி ப்ராஜெக்ட் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்டு பாதி ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு புரியவே புரியாது இப்படி ஒரு எரர் வரும்போது. அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ட்ரை திஸ், ட்ரை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஏபிசின்னு கொடுத்து பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன கொடுக்கணும், எக்ஸ் எக்ஸப்ட் நீங்க அந்த இடத்துல எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா within double quote error occurred given string to an integer, string integer. ஓகேவா? இப்ப நான் இதை ரன் பண்ணேன்னா என்ன ஆகுது, எனக்கு ப்ரோக்ராம் ரன் ஆயிருச்சு. ஆனா அது என்ன எரர்னு காட்டுதா? எரர் occurred given string to an integer காட்டுதா? இதுதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். எனக்கு அவுட்புட் ரன் ஆகாததுக்கு பதிலாக எனக்கு என்னோட ப்ரோக்ராம் ரன் ஆகும். அதுல நான் என்ன எரர் மேக் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு காட்டும். இப்ப புரியுதா? எஸ் ஆர் நோ? எஸ் மேம். இப்போ இன்னொன்னு நான் ட்ரை பண்றேன். இப்போ நான் என்ன கொடுக்குறேன், எக்ஸுக்கு இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 divided by 0ன்னு கொடுக்குறேன். இது ரன் ஆகுமா? எனக்கு என்ன எரர் காட்டுது, டிவிஷன் பை 0ன்னு ஒரு எரர் காட்டுதா? ஏன்னா 0வால எதையுமே டிவைட் பண்ண முடியாது, ரைட்டா? டிவைட் பண்ண முடியாதுல்ல. இதுக்கு நான் என்ன கொடுக்கலாம்னா, ட்ரை x is equal to இது. நீங்க இதுக்கு என்ன எக்ஸெப்ஷன் கொடுக்க போறீங்கன்னா 0 டிவிஷன் எரர்னு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்க போறீங்க. எக்ஸெப்ட் 0, இந்த 0 டிவிஷன் எரர் நான் அங்கே கொடுத்ததுல இங்க 0 டிவிஷன் எரர் print cannot divide by 0. இப்போ என்ன cannot divided by 0ன்னு காட்டுதா? இதுதான் எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங். எரர் வராம நம்ம என்ன பண்றோம், எரருக்கு பதிலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறோம். ப்ரோக்ராம் ரன் ஆகும், பட் எரர் வந்து நமக்கு டிஸ்பிளேல காட்டும். ஓகேவா? இதுவே எல்ஸ் ஃபைனலி வச்சு நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, இது வந்து 0 டிவிஷன் எரர் நீங்க இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவீங்க. இதுவே எல்ஸ் அண்ட் இது வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. இதுவே நம்ம எல்ஸ் அண்ட் ஃபைனலின்னு இருக்கு. எல்ஸ் அண்ட் ஃபைனலிக்கு எப்படி நம்ம ட்ரை பண்ணுவோம்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் வந்து நான் 2வால ஒரு நம்பரை டிவைட் பண்றேன். ஒரு நம்பர் 2வால டிவைட் பண்றேன். அது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ட்ரை கொடுக்குறேன். இதுக்கு கீழே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 2 கொடுக்குறேன். இப்போ இங்க நான் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்குறேன். எக்ஸெப்ட் print error. அப்படின்னா என்ன அர்த்தம், சப்போஸ் 10ஆல இந்த 2 வந்து இந்த 10ல டிவைட் ஆகாதுன்னா நீ எரர்னு பிரிண்ட் பண்ணு. ஆனா டிவைட் ஆகும். அப்ப எனக்கு என்ன, இந்த எக்ஸெப்ஷன் கண்டிஷன் ரன் ஆகாது. இதுவே எல்ஸ்
else print success. Comma yes. இப்போ புரியுதா? இந்த நம்பரை ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் ரன் ஆகல, எரர் வருதுன்னா பிரிண்ட் எரர். இல்ல ரன் ஆயிருச்சுன்னா சக்சஸ்ன்ட்டு அதோட அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுங்க. அதோட அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுங்க. ஃபைனலி இது ரன் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் கொடுங்க. ஃபைனலிங்கிறது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஓகேவா? ஃபைனலி நீங்க என்ன பிரிண்ட் பண்ண போறீங்க? ஆல்வேஸ் ரன்னு ஒரு அவுட்புட் கொடுக்க போறீங்க. ட்ரை பண்ணுவோமா? எனக்கு சக்சஸ் 5 வந்திருக்கு. ஏன் சக்சஸ் 5? சக்சஸ் எக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? 10/2 இருக்கா? அப்போ என்னோட ஆன்சர் 5. இது வந்து ஃபைனலில நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அதுவுமே கடைசியா ரன் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு 10ஆல 2 டிவைட் பண்ண முடியுது. இப்போ நான் இந்த இடத்துல 0 கொடுத்தேன்னா என்ன வரணும்? எரர்னு காட்டிருச்சா? எனக்கு 0 டிவிஷன் எரர் ப்ரீவியஸா காட்டின மாதிரி எல்லாம் காட்டவே இல்லை. எனக்கு டைரக்டா எரர்னு காட்ட ஆல்வேஸ் ரன். இப்போ நீங்க 2 இதுலயுமே பாத்தீங்கன்னா நான் 2 கொடுத்தேன், அது சக்சஸ் ஆச்சு, அப்பயுமே எனக்கு ஆல்வேஸ் ரன் பிரிண்ட் ஆயிருந்துச்சு. இதே எக்ஸெப்ட்ல நான் 0 கொடுத்தேன், எரரா இருக்கு, அப்பயுமே எனக்கு எரர் காட்டுது. இப்போ இதுல என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்க? நீங்க ஃபைனலி ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள என்ன ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அது டைரக்டா நமக்கு பிரிண்ட் அவுட்புட்ல பிரிண்ட் ஆக தான் போகுது. இந்த எக்ஸெப்ட் எல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகுது. புரியுதா? புரியலன்னா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சிருச்சா? நோ டவுட். ஹர்ஷிதா, எஸ் மேம். எது டவுட் இருக்கா? இல்ல மேம். ஓகே. இப்போ இங்க ட்ரைன்னு இருக்குதுல்ல, இந்த ட்ரை தான் நமக்கு என்ன பார்ட்டு? ரிஸ்கி பார்ட்டு. ஓகேவா? ஏன் இது ரிஸ்கி பார்ட்? நமக்கு இந்த ட்ரை ரன் ஆச்சுன்னா மட்டும்தான் அது எக்ஸெப்டா இல்ல எக்ஸெப்டா எல்ஸான்னு நமக்கு தெரியும். இந்த எக்ஸெப்ட் இருக்குல்ல, இந்த ப்ரோக்ராம் பேரே என்னன்னா எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? எரர் ஹேண்ட்லிங். ஹேண்டில் எரர். இந்த எக்ஸெப்ஷன் பார்ட் தான் நமக்கு எரரை ஹேண்டில் பண்ண போகுது. ஓகேவா? இது ரிஸ்கி பார்ட், இது எரர்ஸ் ஹேண்டில் பண்ணும். இந்த எல்ஸ்ங்கிறது எக்ஸிக்யூட். எரர் இல்லைன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும் நமக்கு. அப்போ எக்ஸிக்யூட் இஃப் நோ எரர். ஓகேவா? இதே ஃபைனல்னா நீ இது எப்படினாலும் ரன் ஆகும்னு அர்த்தம். ஓகே ஓகே. இப்போ நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு நம்பர் வந்து இன்புட்டா வாங்க போறேன் யூசர் கிட்ட இருந்து. அந்த நம்பரை வந்து 100ஆல டிவைட் பண்ண போறேன். நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு அது 0 டிவிஷன் எரரா இல்ல வேல்யூ எரரான்னு காட்டணும். எப்படி யார் ட்ரை பண்றது? ஹர்ஷிதா, நந்தகுமார் ட்ரை பண்றீங்களா? இல்ல மேம், எனக்கு இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. அதாவது ஒரு மல்டிபிள் எக்ஸெப்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, இப்போ யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் கெட் பண்ணணும். யூசர் கிட்ட ஒரு இன்புட் கெட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் யூசர் இன்புட்டுக்கு இப்போ நான் நம்பர் தான் யூசர் இன்புட்டை கெட் பண்ண போறேன். அப்போ நம்பர் இஸ் ஈக்குவல் டு யூசர் கிட்ட இன்புட் வாங்க போறேன். அது வந்து இன்டீஜர், அதாவது நம்பரா இருக்க போதுன்னா நான் இன்டென்ட் கொடுத்துக்கலாமா? இன்டீஜரை வாங்க போறேன். அந்த யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போறேன். நான் இன்புட்குள்ள அவர்கிட்டயே சொல்லிடுறேன் நம்பர் தான் என்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு, என்டர் நம்பர். இதுதான் யூசர் கிட்ட இன்புட் வாங்குற மெத்தட். ஓகேவா? நான் யூசர் கிட்ட நம்பர் வாங்க போறேன். அப்போ என்னோட வேரியபிள் நம்பர்னு வச்சுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நான் நம்பர் வாங்கினாலும் அது இன்டீஜர்னு வச்சுக்கிறேன். இன்டீஜர் இன்புட்டுங்கிறது கீவேர்ட். யூசர் இன்புட் வாங்குறதுக்கு இன்புட்டுங்கிறது கீவேர்ட். டிஸ்பிளே பண்ணும்போது யூசருக்கு அது தெரியணும். அதனால என்டர் நம்பரை மட்டும் என்டர் பண்ணுங்க நானே கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்படி கொடுத்து ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை நம்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க யூசர் கிட்ட இருந்து வாங்குற நம்பரை 100ஆல டிவைட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ டிவைட் பண்ணுவோம். நான் ஒரு 45 கொடுக்குறேன். என்டர் நம்பர் 45. ஓகே, இதுக்கு நமக்கு பிரிண்ட் பண்ணணும்ல. பிரிண்ட் ரிசல்ட். எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது அவுட்புட் வந்துருச்சா? ஓகே,
இப்போ இந்த நம்பர்ல நான் 45 கொடுத்தேன், எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. 0 கொடுக்குறேன். எரர் காட்டுதா? இப்போ இந்த 0ன்னு கொடுக்கும்போது எனக்கு எரர் வருதுல்ல, அந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இங்க நம்பர் இருக்கா? நான் யூசர் இன்புட் கெட் பண்றதுக்கு முன்னாடி ட்ரைன்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ட்ரை நம்பர் இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் இன்புட் என்டர். அதாவது யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிட்டீங்க. அந்த ரிசல்ட்டை 100ஆல நீங்க டிவைட் பண்ண போறீங்க. இந்த ரிசல்ட் என்ன பண்ண போறீங்க? 100ஆல டிவைட் பண்ண போறீங்க. நீங்க 100ஆல டிவைட் பண்ண பிறகு இதுலயே எக்ஸப்ட்ல 0 டிவிஷன் எரர்னு கொடுப்பீங்க. ஓகே, இங்க முன்னாடி except space 0 division error enter print result. இந்த print resultக்கு பதிலா நான் என்ன கொடுக்குறேன்னா 0 division errorனால not divisible by 0 கொடுக்குறேன். not divisible by 0. ஓகே, யூசர் கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணிருக்கேன். கெட் பண்ண இன்புட்டை 100ஆல டிவைட் பண்ண போறேன். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு நான் 0ன்னு கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு நாட் டிவிசிபிள் பை 0ன்னு கொடுக்கணும். இதுவே நார்மல் வேல்யூவா இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் என்ன எக்ஸெப்ட் கொடுக்கணும்னா வேல்யூ எரர். வேல்யூ எரர் நீங்க தப்பா, அதாவது நீங்க 0 கொடுக்கல, அதுக்கு பதிலா ஏ பி அந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாதுல்ல. இன்டீஜருக்கு பதிலா ஸ்ட்ரிங்கோ இல்ல வேற ஏதாவதோ கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கு எப்படி அவுட்புட் பிரிண்ட் ஆகணும்னா என்டர் வேலிட் இன்டீஜர். ட்ரை பண்ணுவோமா? இப்போ நான் 0ன்னு கொடுக்குறேன். நாட் டிவிசிபிள் பை 0ன்னு கிடக்குதான். இப்போ நான் திருப்பி ரன் பண்றேன். இந்த இடத்துல ஏன்னு கொடுக்குறேன். என்டர் வேலிட் இன்டீஜர்னு காட்டுதா? நான் திருப்பி ரன் பண்றேன். 78 கொடுக்குறேன். இப்பதான் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுது. புரியுதா? நீங்க இதுல இன்னொன்னு கொடுக்கலாம். ஃபைனலி நம்ம இது பண்ணுவோம்ல, இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வரும். அது பிரிண்ட் ஆகும். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பார்த்துருக்கீங்கன்னா இதுதான் மல்டிபிள் எக்ஸெப்ஷன்ஸ், அதாவது மோர் தென் ஒன் எக்ஸெப்ஷன்ஸ் வச்சு எப்படி ஹேண்டில் பண்றது. இப்போ இதுவுமே எக்ஸெப்ஷன் தான். இதுவும் எரர் ஹேண்ட்லிங் தான், இதுவும் எரர் ஹேண்ட்லிங் தான். இது வேல்யூ எரர் ஹேண்ட்லிங், இது 0 டிவிஷன் எரர் ஹேண்ட்லிங். இதுவே நீங்க என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் எரரை ஒரே ஒரு எக்ஸெப்ஷன்லையுமே ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ இதே தான். இப்போ இந்த ட்ரை பிளாக்ல நீங்க இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, ஒரு இன்புட் கெட் பண்ண போறீங்க. இப்போ இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணிருக்கீங்கல்ல, இதுவே நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க எக்ஸெப்ட்ல 0 டிவிஷன் எரர்னு கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த 0 டிவிஷன் எரரவே ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் இதுலயே கமா கொடுத்து வேல்யூ எரர் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன், 0 டிவிஷன் எரரையும் வேல்யூ எரரையும் பக்கத்துல கொடுத்துட்டு என்டர் வேலிட் இன்டீஜர்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணாலும் ரன் ஆகும். நான் 56க்கு பதிலாக இப்போ டின்னு கொடுத்துருக்கேன்னு வைங்க, என்டர் வேலிட் இன்டீஜர்னு காட்டும். இல்லை நீங்கள் 0ன்னு கொடுத்தாலும் என்டர் வேலிட் இன்டீஜர்னு காட்டும். இதுதான் என்ன, ஒரே ஒரு எக்ஸெப்ட்ல மல்டிபிள் எரரை ஹேண்டில் பண்றோம்னு அர்த்தம். இப்போ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஓரளவுக்கு புரியுதா? ஈஸியா இருக்கா? இதுல ஒரு ஓகே. இப்போ இதுல என்ன பண்ண போறீங்கன்னா நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் இதுலயுமே பண்ண போறீங்க. நோட் பண்ணிக்கோங்க, பேங்க்ல வந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண போறீங்க. நீங்க வித்ட்ரா பண்ணும்போது நீங்க ஒரு எக்ஸெப்ஷன் ஆகும். உங்ககிட்ட பேலன்ஸே இல்லை, உங்ககிட்ட இருக்கிறது நம்ம ஆல்ரெடி இந்த பேங்க் ப்ராப்ளம் பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 1000 போட்டு அவுட்புட்ல நீங்க 1500 நம்ம அமௌண்ட் வந்து போட்டோம். எக்ஸ்ட்ரா நான் வந்து
டெபிட் பண்றேன்னா என் 1000ல 500 மைனஸ் ஆகும். இதுவே நான் சேவ் பண்றேன், உள்ள போடுறேன்னா என்ன ஆகும்? டெபாசிட் பண்றேன்னா 1500 இருக்கிறது இன்னும் 500 ஆட் பண்ணா 2000 ஆகும். ரைட்டா? நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா என்னோட அமௌண்ட் பேலன்ஸ் வந்து சாரி, நான் கேட்குற அமௌண்ட் வந்து என் பேலன்ஸை விட அதிகமா இருக்குதுன்னா என்னன்னு காட்டணும். இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்ன்னு காட்டணும். இந்த ப்ராஜெக்ட் நீங்க எப்படி பண்ணணும்னா, அதாவது ஃபர்ஸ்ட் பேலன்ஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட்னு போட்டுக்கோங்க. பேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் போட்டுக்கோங்க. இதுல நீங்க யூசர் வந்து அமௌண்ட் வந்து என்டர் பண்ணணும். யூசர் இன்புட் கெட் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ண போறீங்க. உங்ககிட்ட பேலன்ஸ் இவ்வளவு இருக்குன்னு கொடுத்துக்கோங்க. யூசர் வந்து இன்புட் ஃபார் அமௌண்ட் வித்ட்ரா. ஓகேவா? இப்போ யூசர் வந்து அமௌண்ட் என்டர் பண்ணுவாங்க. இஃப் உங்களுடைய அமௌண்ட் வந்து கிரேட்டர் தென் பேலன்ஸா இருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட இருக்க பேலன்ஸை விட உங்ககிட்ட 500 ரூபாய் இருக்கு, நீங்க 1000 ரூபாய் வித்ட்ராலுக்கு கேக்குறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு காட்டணும். பண்ணிடலாமா இந்த ப்ராஜெக்ட் நாளைக்கு? எஸ் மேம். இதை எக்ஸெப்ஷன்ல நீங்க கிரியேட் பண்ணணும். இஃப் சப்போஸ் உங்ககிட்ட இல்ல, அப்படி இல்லைன்னா என்ன ஆகணும்? உங்களுடைய அமௌண்ட் வந்து வித்ட்ரால் ஆகணும். இதுதான் நாளைக்கான ப்ராஜெக்ட். இதை பண்ணிட்டு ஓகே. அப்ப எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எந்த டவுட்டும் இல்லைல்ல? நோ டவுட். ஓகே. இப்போ காம்ப்ரிஹென்ஷன்னா என்னன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா லிஸ்ட், செட், டிக்ஷனரி எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம். ரைட்டா? அது எல்லாத்தையுமே ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த காம்ப்ரிஹென்ஷன் அநேகமா பைதான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனை எப்படி பண்ணலாம்னா, இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ள எனக்கு சம் வேல்யூஸ் வேணும். இந்த லிஸ்ட்டுக்குள்ள எனக்கு அவுட்புட்ல 5க்குள்ள இருக்கிற மல்டிபிள் ஆஃப் 2 நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? 2, 4, அப்படின்னு கொடுப்பேனா? இந்த மாதிரி கொடுக்காம எனக்கு டைரக்டா ஆன்சர் வரணும்னா நான் என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவலா 2 உடைய மல்டிபிள் தான் என்னோட ஆன்சர். ரைட்டா? நான் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போறேன். அந்த எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து 2ஓட மல்டிபிளா தான் எனக்கு அவுட்புட்ல வேணும். அப்படின்னா இந்த எக்ஸ்ங்கிற வேல்யூவோட நான் 2வை மல்டிபிள் பண்ணா போதுமா? எஸ் மேம். ஓகே. நான் மல்டிபிள் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ல நான் 1ன்னு கொடுத்தேன்னா 1 × 2 2, 2 × 2 4, 4 × 2 6, சாரி 4 × 2 8, 8 × 2 16. அதாவது நான் என்ன நம்பர் கொடுக்குறேனோ அதோட இந்த மல்டிபிள் ஆஃப் 2. இதுதான் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அவுட்புட்ல ஆன்சரா. அத நான் எப்படி கேட்குறேன்னா, எனக்கு 1 to 5 வரைக்கும் எல்லா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வேணும்னு கேட்குறேன். அப்போ என்ன பண்ணணும்னா, x² 2 ஃபார் இந்த எக்ஸுங்கிற வேல்யூ என்னது? இந்த எக்ஸுங்கிற வேல்யூ இன் ரேஞ்ச் 5. அப்படின்னா என்ன அர்த்தம்? x × 2 இந்த எக்ஸுங்கிற வேல்யூக்குள்ள 1 to 4 வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இந்த எக்ஸுங்கிற வேல்யூல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4. ஓகேவா? 4 வரைக்கும் இருக்கு. இதுல 0வும் இன்க்ளூட் ஆகும். ரைட்டா? ரேஞ்சுன்னு போட்டேன்னா 0, 1, 2, 3, 4 இருக்குன்னு அர்த்தம். இதுல எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸுக்கு பதிலா 0 போகும். 0 × 2 0, 1 × 2 2, 2 × 2 4, 3 × 2 6, 4 × 2 8. இதுதான் எனக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இந்த எக்ஸுங்கிற வேல்யூ இப்போ இங்க வந்து எப்படி இருக்கும்னா, x is equal to 0, 1, 2, 3, 4. நீங்க ஒவ்வொரு தடவை டைப் பண்றதுக்கு இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது இதை நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். சாரி. இப்போ print ரன் ஆயிடுச்சா? 0, 2, 4, 6, 8. ஓகே. காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன? இப்போ அந்த எக்ஸ் 2ஓட மல்டிபிளா இருந்ததுன்னா x × 2 ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 5ன்னு கொடுக்குறீங்க. இதுவே நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க எக்ஸ் வந்து ஈவன் ஆர் ஆடான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி நீங்க லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் கொடுக்கலாம்னா, இப்போ ஈவன்னு ஒன்று வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஈவன் இஸ் ஈக்குவல் டு என்னோட கண்டிஷன் என்ன? இஃப் எக்ஸ் வந்து %2 இருந்தால் ஈக்குவல் டு 0. இதுதான் என்னோட கண்டிஷன். x %2
ஈக்குவல் டு 0. இதுதான் என்னோட கண்டிஷன். இப்படி இருந்தாதான் அந்த நம்பர் வந்து ஈவன் அர்த்தம். அப்போ நான் 10க்குள்ள வரைக்கும் இருக்கிற ஈவன் நம்பரை கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன், திருப்பியும் இதை லிஸ்ட்ல கொடுப்பேன். இப்போ எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச், என்னோட ரேஞ்ச் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு, நான் 11 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். 11னா 1 to 10ன்னு அர்த்தம். கரெக்டா 0 to 10ன்னு அர்த்தம். நீங்க 1,11 கூட கொடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், 1ல இருந்து 10 கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இப்படி இருக்கும்போது இஃப் இந்த எக்ஸ் percentage 2 is equal to 0வா இருந்தால், அதாவது அந்த நம்பர் வந்து 2ஆல டிவிசிபிளா இருக்கணும்னு அர்த்தம். புரியுதா? இப்போ இருந்தா என்ன பண்ணணும், அந்த எக்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்க, அந்த ஈவன் நம்பர்லாம் பிரிண்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். பிரிண்ட் ஈவன். இப்போ 0 கன்சிடர் ஆகாது, ஏன்னா 1 to 11 கொடுத்துருக்கேன். அப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் காட்டும். கிளியர்? நெக்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்னன்னு புரியுதா? எஸ் ஆர் நோ? எஸ் அடுத்து டாக்டர் No. டைப் காஸ்டிங் ஒன்றும் இல்லை. அடுத்து டைப் காஸ்டிங் ஒரே ஒரு டாபிக் இருக்கு. அந்த டைப் காஸ்டிங்னா என்னன்னா, இன்டீஜரை நீங்க ஸ்ட்ரிங்கா மாத்துறது, ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா மாத்துறது. ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி இன்டீஜரா மாத்த முடியும், நான் ஒரு இன்டீஜரை எப்படி ஸ்ட்ரிங்கா மாத்தலாம், என்ன பண்ணலாம் அதுக்கு? இப்போ நான் என்ன பண்றேன், பிரிண்ட் இன்டீஜர் 10. ஓகே, இப்போ நான் இந்த 10 நான் டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்தா என்ன அர்த்தம், ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நீ பிரிண்ட் பண்ணும்போது இந்த 10ங்கிற வேல்யூவை இன்டீஜரா பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். 10 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போ இது என்ன டேட்டா டைப்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? டைப்னு கொடுத்து அந்த வேல்யூவை கொடுத்துட்டீங்கன்னா என்ன டைப்னு கொடுக்குமா? இப்போ என்ன பண்ணிருக்கு, இந்த இன்டீஜர் இது ஸ்ட்ரிங்ல இருக்கிற 10 அது இன்டீஜரா மாத்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஒரு இன்டீஜர் எப்படி நம்ம ஃப்ளோட்டா மாத்தலாம்? அதே பிரிண்ட்ல நீங்க FLOAT ஃப்ளோட்னு கொடுத்து, இப்போ நான் ஒரு 5ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வைங்க. 5ங்கிற நம்பரை ஃப்ளோட்டா டெசிமலா கன்வெர்ட் பண்ணி காட்டியிருக்கா? இப்போ அதே இன்டீஜரை எப்படி ஸ்ட்ரிங்கா மாத்துறதுன்னா, இப்போ பிரிண்ட் ஸ்ட்ரிங்குக்கு என்ன ஷார்ட் ஃபார்ம், STR தான். ஓகேவா? ஸ்ட்ரிங் நான் என்ன கொடுக்குறேன், ஒரு 100ன்னு கொடுக்குறேன். இப்போ எது எனக்கு என்ன பண்ணிருக்கும், ஸ்ட்ரிங்கா மாத்திருக்கும். கிளியர்? புரியுதா? எப்படி ஒரு இன்டீஜரை ஃப்ளோட்டா மாத்துறது, ஃப்ளோட்டை இன்டீஜரா மாத்துறது? புரியுதா? இதுதான் டைப் காஸ்டிங். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எல்லா கான்செப்டும் கிளியரா? எது டவுட் இல்லையா? ஸ்ரீனி, ஹர்ஷிதா, நந்தகுமார், எது டவுட்? எஸ் மேம், நோ டவுட் மேம். நோ மேம். ஓகே, then thank you for joining with me. Bye.